திவ்யா அண்ணி. திவ்யா அண்ணிக்கு வயசு 29. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துலேயே அவங்க கணவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிது. அவர் சிங்கப்பூரில் போயிட்டார் வேலைக்கு. திவ்யா அன்னைக்கு என்னடா இது, கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் இந்த மாதிரி ஃபாரினுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் என்ன பண்ணுறது, வருமானம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. நான் இவங்க பக்கத்து வீடு தான். நானும் இவங்கள அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். இவங்க கணவர் பேர் ராஜேஷ். என்ன அண்ணி, அண்ணன் ஃபோன் பண்ணாரான்னு கேட்டேன். பண்ணார், காலையில் ஜாபுக்கு போயிட்டாராம் அப்படின்னாங்க. இவங்க செப்ரேட் ஃபேமிலி தான், அதாவது தனியாக தான் வீட்டில் இருந்தாங்க. இவங்க மாமனார் மாமியார்லாம் மதுரையில் இருக்காங்க. நான் பக்கத்து வீட்டில் திவ்யா அன்னைக்கு சொன்னேன், சாரதா அண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் சாரதா அன்னைக்கு உதவி வேணும்னா வயசு கிட்ட சொல்லுங்கள், 35, அண்ணன் இல்லைன்னு இவங்க பார்க்க எதானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இவங்க சரின்னு சொல்லிட்டு திவ்யா அண்ணியும் பார்க்கவும் அவங்களுக்கு மாட்டார். வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் சண்டே ஆனால் சிக்கனு மட்டனு அதெல்லாம் அவர் காலையில் என்கிட்ட சொல்லுவாங்க. போனார்னா எனக்கு நைட்டு தான் திவ்யா அண்ணி மேலே வருவார் ஆசை அதிகமாக இவங்களுக்குள்ள. ஏன்னா சரி, இந்த மாதிரி ஆளுங்களாம் கல்யாணம் ஆகி இல்லாமல் கொஞ்சம் மாதத்துலேயே கணவரை பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு நாள் ரொம்பவே அவங்க வீட்டு மாடி மேலே அப்பளம் வறுத்தல் ஒரு நாள் அதெல்லாம் இவங்க வீட்டில் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஸ் சிலிண்டரு காலி ஆகிடுச்சு. நானும் மாடி உடனே இவங்க நம்ம வீட்டில் பேசலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடலான்னு சொல்லிட்டு என்ன இவங்க வந்தாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் அப்பன்னு பார்த்து சாப்பிட்ணும் பார்த்துக்கிட்டே தான் இந்த அப்பளம் அப்படி இருக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணிங்க அப்படின்னாங்க. கதவு கிட்ட நின்றுக்கிட்டு சரி என்னை கூப்பிடலான்னு அண்ணன் ஆஃபீஸ் போயிட்டாரான்னு என்னை பார்த்துட்டு அவர் போயிட்டாரு ஆனால் அப்படின்னாங்க. இவங்க நிற்கிறது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனால் இவங்க வீட்டில் சைலண்ட்டாக ஒரு விசேஷமும் ரிட்டர்ன் நம்ம தான் இருந்தது. போகும்போது கொலுசு எனக்கு கேட்டுச்சு. இவங்களை பார்த்தோன்னே என்னடா அது கொலுசு சத்தம் யாரா, அதனால இவங்க கதவுல மாடி மேலே வந்தாலோ திவ்யா எங்கேயாச்சும் என்னடா அது கடைக்கு போனாலோ பார்த்துப்பாங்களோ அப்படியே சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பேச ஆரம்பிப்பேன். கொஞ்சம் இவங்க மேலே ஆசை இருந்தது. வேலைலாம் முடிச்சுட்டு என்னமோ உண்மைதான் அவங்க வீட்டுக்கு. ஆனால் இவங்க கிட்ட அவங்க என்ன பார்வை பார்த்தாங்க. என்னங்க அண்ணி நீங்கள் வந்தீங்களான்னு கேட்டேன். அவங்க ஒன்று இல்லை, ஒரு நாள் நான் ஏன் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். இல்லை ஏதோ அங்கே நிறைய கொலுசு சத்தம் கேட்டுச்சுலாம் இருந்தது. மாம்பழம், ஆரஞ்சு, கேஸ் சிலிண்டரு அதெல்லாம் தீர்ந்துடுச்சு. அதெல்லாமே மாற்ற 1 கிலோ வரலாம் தான் இருந்தேன். என் பேக்கில் வச்சுக்கிட்டேன். ஆனால் நீ இருப்பியா இல்லையான்னு சரி அப்படின்னாங்க. இவங்க வீட்டில் போயிட்டு ஏதாச்சும் போச்சு ஒரு ரீசன் சொல்லிட்டு நம்ம இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போனேன். சரி அண்ணி இருங்கன்னு சொல்லிட்டு, அண்ணி இருக்கீங்களா, அந்த சிலிண்டர் எடுத்துட்டு இல்லை ஃப்ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணி தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் இருந்து இவங்க இந்த என்ன ஃப்ரூட்ஸ்லாம் தான் பார்த்துட்டு எடுத்துக்கங்கன்னு நான் அப்படியே புரிஞ்சுக்கினேன். நீ சாப்பிடுங்க, நம்ம விஷயம் எல்லாத்தையும் நானே எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு. சரி உள்ளே வாங்க சொல்லிட்டு நானும் சிலிண்டர் உள்ளே போனேன். இவங்க கொடுத்துட்டு நடந்து போக சரி இவங்க போயிட்டு வர அழகையும் பார்க்க ஆரம்பிச்சு. ஒரு நிமிஷம் அப்படின்னாங்க. என்ன நீ என்னடா நீ சீக்கிரம் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாங்க, நமக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அண்ணி அப்படின்னு அவங்க கிட்ட இப்படியே இந்த ஃப்ரூட்ஸ் இருந்தால் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு அப்படியே அந்த ஃப்ரூட்ஸை பார்த்து அதுவும் போது புரிஞ்சுக்க நான் இவங்கள பார்த்துட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க வீட்டுக்கு அப்படியே அந்த யோசிச்சுட்டு கண்ணை தூக்கி பார்க்கும்போது நான் இவங்களை பார்த்ததை இவங்க திவ்யா நீ அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திவ்யா நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு யோசிச்சாங்க போல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். சரி நான் அதெல்லாம் திவ்யா என்ன கூப்பிட மாட்டாங்களா, ஒரு விஷயம் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு காரணம் அப்படின்னு தேடிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுலேருந்து என்ன எனக்கு வீட்டில் ஞாபகமாகவே இருந்தது. கேபிள் கனெக்ஷன் கட் ஆகிட்டு இருக்கு, ரீசார்ஜ் பண்ண நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் இருந்தேன். டிவி பார்க்கலான்னு வா சோஃபாவில் இரு அப்படின்னா இவங்க வந்தாங்க. சோஃபாவில் இருந்து இருக்கியா அப்படின்னாங்க. டிவியை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு
கொஞ்சம் மத்தியானம் அந்த ஒரு 12:30 வாட்டரோட இவங்க பைப் ஒன்று கொடுக்குறியான்னாங்க. சரி நான் போயிட்டு ஏன் உங்கள் லஞ்சு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கு. சமையல் அந்த அறைக்கு போனாங்க. பைப்பு வந்து நான் அப்படியே ரொம்ப லென்த்தாக ஹாலில் இல்லை, இருந்துட்டு அதனால் அப்படியே அந்த திவ்யா அண்ணியை டேப்பில் பார்த்துட்டு இருந்தேன். சரியாக ஃபிட் ஆகலை என்னடா அப்படின்னாங்க. அது தலை நிறைய சரி மல்லிகைப்பூ, அப்படின்னு சொல்லிட்டு முகம் நம்ம நிறைய வீட்டில் 2 ஃபேஸ் க்ரீம் பைப் இருந்தது. பொட்டு, அந்த 2 இதெல்லாம் அப்படியே பைப்பையும் பார்த்துக்கிட்டே காமிச்சேன். இருந்தேன். எது திவ்யா வேணும்னு அண்ணி பாருங்க. அங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே உடனே சொன்னேன், கிச்சனில் சரி நீங்கள் போங்க, என்ன ஒரு நான் பார்வை எடுத்துட்டு வரேன்னு பார்த்தா சொல்லிட்டு நான் நம்ம உடனே வீட்டிலேருந்து அமைதியாகவே இருந்தேன். அந்த ஏன்னா பைப்பை அவங்களுக்கு கொண்டு அவங்க தெரியல வீட்டுக்கு போனேன். எனக்கும் கல்யாண போனதும் வயசாகுதுன்னு அங்கே சொல்லிட்டு ஒரு டேப் இருந்தது. அங்கே அந்த டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் அங்கே இங்கே தான் வாயேன்னாங்க. நின்னுட்டு என்ன இருந்தேன். நீ அப்போ உடனே கேட்டேன், ஆமாம் இந்த ஆனியன் உங்கள் வீட்டில் பைப் ரொம்ப கொஞ்சம் கட் பண்ணி length தெரியாது அதிகமாகவே இல்லையே அப்படின்னு. சரியா நீன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே அப்பதான் சொல்ல கட் பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்க. இருக்கும்போது ஆமாம் 2-3 ஆனியனை பைப்பு இவங்களே அவ்வளோவா லென்த்தாக கீழே இல்லாதனால தான் தள்ளி தள்ளி விட்டாங்க. சரியாக வரல அப்படின்னாங்க. நான் கீழே குனிஞ்சு அதுக்கு என்ன நீ ஆனியன் உங்களுக்கு எப்போ எடுக்கும்போது வேணுமோ சொல்லுங்க, அப்படியே நான் கொண்டு திவ்யாவை வரேன். பார்த்தேன். நம்மக்கிட்ட தான் அண்ணி அப்படியே லென்த்தாக இருக்குது என்னையே அப்படின்னு. பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே நான் அப்படியே பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த என்ன ஆனியன்லாம் எடுத்து நமக்கு மேலே வச்சேன். பிடிச்ச மாதிரி தான் பேசுகிறாங்க வச்சதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே நான் இருக்கிற கேட்டேன், என்ன நீ டொமேட்டோலாம் எதுவும் ட்ரீட்மெண்ட் கீழே எதுவும் தள்ளி பார்க்கலையா, கல்யாணம் என்னடா இவ்வளோ வருஷம் இது? ஆகுது அப்படின்னு. இவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க அவர் போல இருக்கு. எங்கேயும் ஆனால் வரதில்லை. நம்மளே எப்போ பாரு பாரு சொல்லிட்டு என்கிட்ட யோசிக்கிறாங்க போடுறாரு போல தவிர சொல்லிட்டு என்கிட்ட அன்பாக இருக்க திருப்பியும் மாட்டாரு. தக்காளிலாம் நான் எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. மேலே அரேஞ்ச் நான் பண்ணேன். உடனே இவங்க உடனே பக்கத்தில் அண்ணி போய் என்னை கேட்டாங்க. இருந்தேன். அண்ணே நீ நீங்கள் என்னை பற்றி என்ன ஃபேர் அண்ட் நினைக்கிற லவ்லி அப்படின்னாங்க. பான்ஸ் பவுடர்லாம் நான் எதுவும் போட்டிங்களா நினைக்கல அப்படின்னாங்க. நீ ஏன் ஆமாம் அப்படின்னாங்க. இல்லை சும்மா அதான் சொல்லு அப்படின்னாங்க. வாசனைலாம் ஹாலு நல்லா பார்க்க நல்லா இருக்கு இருக்கீங்க. என்ன அவ்வளோ ஒன்று முகத்துக்கிட்ட கல்யாணம் வந்தா ஆயிடுச்சு, பார்க்குற அப்படின்னாங்க. கல்யாணம் ஆமா, ஆகாமல் இருந்தால் உங்க கூட முகத்தில் போட்டிருக்க நானே அந்த கூட ப்ரப்போஸ் ஃபேர் அண்ட் லவ்லி பண்ணியிருப்பேன் வாசனை அப்படின்னு. என்ன என்ன அப்படின்னாங்க. அப்படின்னாங்க. பிடிச்சிருக்கு ஆமாம் அப்படின்னு. எல்லா உடனே பசங்களுமே இவங்க கண்ணை மூடிக்கிட்டாங்க. நல்லா அழகான எனக்கு என்ன பொண்ணு தானே பண்றதுன்னே எதிர்பார்ப்பாங்க. தெரியல. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அழகாக தான் இருக்கீங்க. அணைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன அண்ணன் கட்டி கல்யாணம் அணைக்க பண்ணிட்டாரு உங்களை, ஆரம்பிச்சதும் இவங்க அதனால் கேட்டாங்க, நான் என்ன இதெல்லாம் அப்படின்னாங்க. பார்த்துட்டு தானே இல்லை இருக்க நீ முடியும் எனக்கும் அப்படின்னு. என்ன சொல்கிறது உடனே திவ்யா எனக்கு கேட்டா, உங்களை பார்த்ததுலேருந்து 3 மாசத்துல ஆசையாக அவர் இருக்குது. ஃபாரின் நான் என்ன போயிட்டாரு. பண்ணுறது அப்படின்னு. என் நிலைமைய யாராவது கொஞ்ச நாள் யோசிச்சாங்களா பார்த்தியா அப்படியே அப்படின்னாங்க. இருந்துட்டு அப்புறம் ஆமாம் நீ சொல்ல என்ன ஆரம்பிச்சாங்க. பண்ணுறது, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கும் அவருக்கும் ஆனால் என்ன understanding பண்ண இல்லை முடியும், தெரியுமா? அதுக்குன்னு நாங்க நான் சந்தோஷமா ஆரம்பிச்சு இருந்து உடனே 6 அண்ணி மாசம் என்ன மேல இப்படி இருக்கு. பேசுகிற அப்படின்னாங்க. என்ன ஐயோ இல்லை, பண்றதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னாங்க. அதுக்கு நானா ஃபாரின் போக முடியும், அதான் அப்படின்னு. பிடிச்சிருக்கு, ஆ உங்களுக்கு என்ன அப்படியா பிடிச்சிருந்தா சொல்லுங்க, சரின்னாங்க. நம்ம அதுக்கப்புறம் உங்க சமைச்சிட்டாங்க. சமைச்சு அப்படின்னு. முடிச்சதும் என்னை கேட்டாங்க, சாப்பிட்றியா அப்படின்னாங்க. இல்லை நீ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு. சூடாக இருக்குது, இப்பயே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இவங்க எதடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் டைனிங் டேபிள் போய் இருந்தேன். உடனே என்ன டைனிங் டேபிள் போயிட்டு அப்படின்னாங்க. நீங்கள் தான் சாப்பாடு சாப்பிடுனீங்களேன்னு. ஆஹா உனக்கு இன்னும் புரியல போல இருக்குன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கவும் ஆரம்பித்தோம். இருக்கும்போது ஒரு வார்த்தை என்னை கேட்டாங்க, இந்த விஷயம் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, என்னோட சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், அண்ணி அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எந்த ஒரு விஷயமும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திவ்யா நீ சொன்னாங்க, சரி என்ன இன்னைக்கு பசிச்சுது சாப்பாடு சாப்பிட்ட, நாளைக்கெல்லாம் நீ வரமாட்டேதானேன்னாங்க. என்ன நீ எப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை பொதுவாகவே ஆளுங்க அப்படி தானே, எல்லாம் பசி இருக்கும்போது சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்க, நம்மளை யார் மதிக்கிறா அப்படின்னாங்க. நான் ஒன்றே சொன்னேன், அப்படிலாம் கவலைப்படாதீங்க அண்ணி, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், இந்த மாதிரி சந்தோஷம்லாம் நான் யார்கிட்டேயும் கேட்டதும் இல்லை, எனக்கு கிடைச்சதும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் திவ்யா அண்ணி அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணிக்கே ஃபோன் பண்ணாங்க. என்ன நீ என்னாச்சு அப்படின்னு. சீக்கிரம் வா வீட்டுக்குன்னாங்க. போனதும் எனக்கு நேற்று பசி அதிகமாக இருந்தது, சாப்பிட்டேன், இன்றைக்கி காலையிலே பசி எடுக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னாங்க. என்ன நீ இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். எல்லா பெண்களுக்குமே ஆசைன்றது அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது வீட்டில் கிடைக்கல இல்லைன்னும்போது ரொம்பவே கோபம் வரும். எல்லா விஷயத்துக்குமே அவங்க கோவப்படுவாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக பார்த்துக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன், பாருங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.